ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கூழ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ராகி கூழ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு எனக்கும் குட்டி தம்பிக்கும் தான். இங்கே பாருங்கள், தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலரி வச்சிட்டேன். ராகி மாவு கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சாச்சு. தண்ணி பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. கைவிடாமல் நல்லா கலரணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக கட்டி சேர்ந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாட்டு இருக்கும், அப்புறம் நல்லா திக்காயிரும். இப்போ நல்லா கைவிடாமல் கலரணும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கலரலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கூழ் கிண்டி முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நல்லா திக்காயிரும். நம்ம வந்து இதில் தயிர், மோர், வெங்காயம் இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இவனுக்கு வந்து சக்கரை போட்டால் தான், இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அவனுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன், இனிப்பு போட்டு கொடுக்கலான்னு. இதை ஆறட்டும், நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அளவாக எடுத்து போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் தயிர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போடுவாங்க. நமக்கு வெறும் வெங்காயம் மட்டுமே போதும். அதெல்லாம் போட்டு, அது இஞ்சியெல்லாம் இடையில நச்சுன்னு இருக்கும், இடித்து போட்டாலும் நல்லா இருக்கும்பாங்க. நமக்கு சின்ன வெங்காயமே போதும். உப்பு பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சும் போது போடல, ஏன்னா தம்பிக்கு எடுக்கணுங்கிறதுக்காக நான் உப்பு அப்போ போடல. இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்ல சத்தான ராகி கூழ் ரெடி. அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் மாங்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீல் சிப்ஸு, வத்தல், கொத்தவரங்க வத்தல், மோர் மிளகாலாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இங்கே யாரும் நான் சாப்பிட மாட்டேன்றாண்டி அது வாங்கி வைக்கல. சரி, அதனால் ஊறுகாய் வச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, கூழ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கூழ் குடிக்க போகிறேன். அங்கே குட்டி தம்பி குடிச்சிட்ருக்கான். இனிப்பு போட்டு சக்கரை போட்டு கொடுத்துருக்கேன். ஏலக்காய் 2 தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு அவனுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம போய் இது குடிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, வெயில் காலத்துல எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Good guy.